குருவின் தினம் ஒரு சுவடுகளில் ஆழிக்கிணறு அப்படின்ற வார்த்தையை இன்றைக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ரகசியத்தெல்லாம் எப்படியெல்லாம் புதைச்சி வச்சுருக்காங்க, எங்கே புதைச்சி வச்சுருக்காங்கன்னு எல்லோரும் பல ஆண்டு காலம் தேடி பார்த்தாங்களாங்க. தேடி தேடி பல பேர் அவர்களுடைய ஓய்வடையும் நேரம் பொழுது அவர்களுக்கு ஒரே ஒரு சிந்தனை வந்ததாங்க. உள்ளே தேடுவதா இல்லை வெளியே தேடுவதா? ஒரு மனிதனின் ரகசியம் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்பதற்கு அவன் யாரிடம் போய் கேட்டால் அதற்கான பதில் கிடைக்கும்னு வெளியில் எல்லாரும் தேடி அலைஞ்சு பார்த்தாங்களாங்க. ஒரு காலகட்டத்தில் அவருடைய சொந்தம் பந்தம் உறவினர் இன்னும் அவர்களுடைய நட்பு ரீதியாக கூட பல பேர் தேடி அவர்களின் உண்மையான ஆழ கடிதத்தை உணரணும்னு ஆசைப்பட்டாங்களாங்க. ஆனால் உண்மையின் தத்துவம் எங்கிருந்து புலப்பட வேண்டும்ங்கிறதுக்கு அவர்களுக்குள் ஆய்ந்து ஆராய்ந்து உள்ளே ஊழ்ந்து சென்றும் பொழுதெல்லாம் அவர் எங்கு ஆராய்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுள்ளிருந்தே முழுமையாய் நிரூபிக்க ஆசைப்பட்டார். அதனிலிருந்தே அவருள்ளிருந்து அனைத்தும் வெளிப்பட்டது. ஒருவேளை அது எங்கிருந்து வெளிப்பட்டதோ அவற்றிற்கான முழு அதிகாரமாய் அப்பெயரை கிணறு என்றும், அதிலிருந்து அவர் எதையெல்லாம் மீண்டும் மீண்டும் ஆழத்தில் தோண்டி தோண்டி எடுத்தாரோ அது அனைத்தும் ஆழியாய் தெரிந்து அவருக்குள் மீண்டும் ஒரு பேரொளியாய், அவருக்குள் பெரும் வெளிச்சமாய், பெரும் விளக்கமாய், பெரும் நியதியாய், அதுவே அவருக்குள் நித்திய தர்மமாய் இன்று வரை வெளிப்பட்டதாம். இப்படி அவரின் ரகசியத்தை வெளிப்பட அவர் எதை முக்கிய காரணமாக எடுத்துக்கொண்டாரோ அன்றைய நாளில் அவருள் இருந்து வெளிப்பட யார் காரணமோ அவரே அந்த ஆழி என்று ஒவ்வொருவருக்குள்ளும் நான் ஆழியா இருக்க ஆசைப்படுகின்றேன். நீங்கள் எப்படி உங்களை வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படி என்னிலிருந்து அனைத்தையும் உள்ளே இறங்கி தேடுங்கள். நான் உங்களுக்குள்ளே முழுமையாய் வெளிப்பட ஆசைப்படுகின்றேன். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.